அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, உங்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள். ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள்னா ஏதோ பெரிய சயின்டிஃபிக் டைம் சொல்கிறேன்னு நினச்சி மலைச்சிடாதீங்க. அதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம். என்ன எக்ஸசைஸு? செஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம். அது செய்யும்போது ஒரு எக்ஸசைஸ் வந்து மல்டி ஜாயின்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ். மல்டி ஜாயின்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ்னா எப்படின்னா, ரெண்டு கையும் சேர்ந்து செய்கிறது. ரெண்டு செய்யும் அதை தனித்து செய்ய முடியாது அந்த எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பெஞ்சு ப்ரெஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது வந்து மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து பெஞ்சு ப்ரெஸ். இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது, அது வந்து பெண்டாம் ஃப்ளைஸ் டம்பல் ஃப்ளைஸ் செய்கிறோம் பாருங்க. இது வந்து ஐசோலேட்டட் பிரின்சிபிள், தனிமைப்படுத்தி செய்கிறது. லெஃப்ட் தான் செய்யணும், ரைட்டு தான் செய்யணும். இந்த மல்டி ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ல பெஞ்சு ப்ரெஸ் நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா, சினர்ஜிக்ஸ். நான் ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், சினர்ஜிக்ஸ்னு. இங்கிலீஷில் இந்த வேர்டு பாடி பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான வேர்டு சினர்ஜிக்ஸ்னா. இப்போ நீங்கள் செஸ்ட் போட்டிங்கன்னா டெல்டாய்டு, ஃப்ரண்ட் டெல்டாய்டு வார்ம் அப் ஆகும், ட்ரைசெப்ஸும் வார்ம் அப் ஆகும். அதனால செஸ்ட் போடுற அன்னைக்கு ட்ரை போடுங்க, ட்ரைசெப்ஸ் உங்களுக்கு வார்ம் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள்னா என்னென்னா, உங்களுடைய நீங்கள் செஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் செய்கிற எக்ஸசைஸ் எல்லாமே செஸ்ட்லேயே உழுகணும். அதுக்காக செஸ்ட்டில் வந்து இப்போ பாருங்கள், ஒரு பெஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஐசோலேட்டட் பிரின்சிபிள்னா ஏற்கனவே சொன்னேன்ல நான், ஒரு பெண்டாம் எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அப்புறமேட்டு பெஞ்சு ப்ரெஸ் போடுறது. இதுதான் வந்து ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை வந்து செய்வோம், அழகாக இருக்கும். ஓகே. இப்போ ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிளோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு பாருங்கள். ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிளோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு டம்பல் ஃப்ளைஸு. வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு பெஞ்சில் படுத்துக்கோங்க, ஒரு தம்பல் வச்சுட்டு நல்லா ஃப்ளைஸ் பண்ணுங்க. பெண்டாம் ஃப்ளைஸ், இதுக்கு பேர் டம்பல் ஃப்ளைஸ் இல்லை பெண்டாம் ஃப்ளைஸ். 10 நம்பர் 15 நம்பர் போடுங்க. இது 3 செட்டு செய்யும். 3 செட்டு செஞ்சதும் இது வந்து என்ன ஆகுது, உங்கள் மார்போட அகலத்தை கூட்டுது. பிளட் சர்க்குலேஷன் இதயத்துலேருந்து இதயத்துக்கே போகுது. பிளட் சர்க்குலேஷன் உங்கள் செஸ்ட்டுக்கு பம்ப் ஆகுது. இப்போ அடுத்து நீங்கள் பெஞ்சு ப்ரெஸ் போட்டிங்கன்னா குயிக்காக பிடிக்குது. இந்த பெண்டாம் ஃப்ளைஸ் வந்து என்ன பண்ணுது, எந்த விதமான தடையும் கிடையாது செஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. வெரி குட். பெஞ்ச் ப்ரெஸ் போடுங்க. இப்போ நான் சொன்னார்ல, ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிளில் வந்து பெண்டாம் ஃப்ளைஸ். இப்போ வந்து தம்பி பாரதி போடுறது வந்து பெஞ்சு ப்ரெஸ்ஸு. இந்த பெஞ்சு ப்ரெஸ் நான் போடும்போது தான் சொன்னேன் உங்களுக்கு, சினர்ஜிக்ஸு. உங்களுக்கு ஷோல்டர்லேயும் டெவலப் ஆகும், ட்ரைசெப்ஸ்லையும் டெவலப் ஆகும். அது இந்த ஷோல்டர்லையும் ட்ரைசெப்ஸ்லையும் விழுகாமல் கரெக்டாக எக்ஸாக்டாக மசிலில் விழுகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பெண்டாம் ஃப்ளைஸ் போடுறது. பாருங்கள், இப்போ பாருங்கள், அதை ஒன்று போட்டிருக்காரு, இது ஒன்று போட்டிருக்காரு. இதுதான் ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள். வேறு ஒன்றுமே இல்லை. பயந்துடாதீங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்டை வச்சு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, என்னையா ஏதோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு ஜாயின்ட் மூவ்மெண்ட்டு, ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு மல்டி ஜாயின்மெண்ட் மூவ்மெண்ட்டு. ரைட். இப்போ வந்து செஞ்சது வந்து ப்ரீ எக்ஸாஸ்டில் வந்து டம்பல் ஃப்ளைஸு, இப்போ ஒரு பெஞ்சு ப்ரெஸ். இப்போ தம்பி வந்து ரோஹித் என்ன செய்கிறான்னா, டம்பல் ப்ரெஸ் போட்டாலும் அப்பர் செஸ்ட்டு டெவலப் ஆகும். ரெண்டாவது ஷோல்டரில் ட்ரைசெப்ஸ்லாம் உழுகாது, கரெக்டாக மசல்லே உழுகும். இப்படி போடுறான் பாருங்க. வெரி குட். 10 நம்பர். எப்படி 3 செட்டு போடுங்க. 3 செட்டு போட்டுட்டு அடுத்து 3 செட்டு இன்க்ளைன் போடுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு ஜாயின்ட் மூவ்மெண்ட்டு, ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு மல்டி ஜாயின்ட் மூவ்மெண்ட். இதுக்கு வந்து 3 ஜாயிண்ட் பேர் இருக்கு. தேங்க்யூ ரோஹித், வச்சிருங்க. சூப்பர். ஓகே. இப்போ ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிளில் ரெண்டாவது செஞ்சது டம்பிள் ப்ரெஸ் போட்டான், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் போட்டான் நம்ம ரோஹித். இப்போ இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் போட்ட உடனே அடுத்து இன்க்ளைன் ப்ரெஸ் போடுறாப்புல. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, அவ்வளோதான். பாருங்கள், இதில் ஒரு 10 நம்பர், அதில் ஒரு 10, அது ஒரு 3 செட்டு, இது ஒரு 3 செட்டு. செஸ்ட்லேயே விழுகும் உங்களுக்கு, ஸ்கேட்டர்ட் ஆகாது. என்னங்க செஞ்சுக்கிட்டே நிறைய செஞ்சேங்க, செஸ்ட்லேயே விழுந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரீ எக்ஸாஸ்ட் மூவ்மெண்ட்டு நிறைய பாடி பில்டர்ஸ், அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்பு,
பாயருக்கோ லூப் பறிக்கணும் எல்லா பேரும் செஞ்சுருக்காங்க. அவங்க செய்யாத எக்ஸசைஸே இல்லை. ஓகே, இப்போ போடுங்க. மூணாவது மெத்தடு என்னென்னா, நம்ம பாரதி தான் போடுறாப்புல. அங்கே பாருங்கள், மார்பு கூடு எப்படி என்லார்ஜ் ஆகுது பாருங்கள். அதுதான் புல்ல ஒரு எக்ஸசைஸ். முதல்ல என்ன சொன்னேன் நான், டம்பல் ஃப்ளைஸு, ரெண்டாவது டம்பல் ப்ரெஸ்ஸு. இப்போ வந்து புல்லோவர். அப்படியே இப்படி வாங்க, கேமரா அப்படியே கொண்டாங்க, அப்படியே வாங்க, ரவுண்டு அரை வட்டத்தில் வாங்க. பாருங்கள் மார்பு கூடு எப்படி என்லார்ஜ் ஆகுது பாருங்கள். இந்த மார்பு கூடு எப்படி பாருங்கள். நான் இப்போ நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே கிட்டக்க வாங்க, அப்படியே பாருங்கள் மார்பு கூடு. ரிப்பு இதான் விழான்னு சொல்கிறாங்க. இதான் மார்பு கூடு என்லார்ஜ் ஆகுது. போட்டுக்கிட்டே இரு, நீ பாட்டு போட்டுக்கிட்டே இரு. இது வந்து செஸ்ட்டு கட்ஸ் விழுகிறது, லேட்டு வெளியே வரும். கூனாக இருக்கிற செஸ்ட்டு வந்து நிமிரும். அருமையான ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். நீங்கள் செஸ்ட்டு போடும்போது கண்டிப்பாக எல்லோரும் இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. பெண்டாக கையை சைட்டாக வச்சுக்கோங்க, கையை பெண்டாக வச்சுக்கோங்க. எப்படினாலும் வாட் எவர் இட் மேபி, ஹவ் இட் மேபி 3லேருந்து 5 செட்டு நீங்கள் போடுங்க. டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. ஸோ நீங்கள் வந்து செஸ்ட்டு போடுற அன்றைக்கி போடுங்க, லாட் போடுற அன்றைக்கி போடுங்க, இது டைஸ் போடுற அன்றைக்கும் போடுங்க. போதும். 3 செட்டு செய்யுங்க. 3 செட்டு போதும் ராஜா. ரைட். இப்போ பாருங்கள், முதல் பெஞ்சு ப்ரெஸ் போட்டார், அடுத்து இன்க்ளைன் போட்டாங்க தம்பி. இப்போ 3வது டிக்ளைனு. ஒவ்வொரு ஜாயிண்ட் மூமெண்ட்டுக்கும் இடையில ஒரு 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 டம்பல் ப்ரெஸ்ஸு, ஒரு டம்பல் ஃப்ளைஸு, ஒரு புல்லோவர். நல்ல வீடியோ பார்த்து நீங்கள் செய்யுங்க. சூப்பர் செட்டு மாதிரி இருக்கும். 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். அதே தான், ஆனால் இது வந்து மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்டு. இது வந்து இப்போ டிக்ளைன் வந்து மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்டு, இன்க்ளைனு மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்டு, பெஞ்சு ப்ரெஸ்ஸு மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்டு, மற்றதெல்லாம் வந்து ஐசோலேஷன் மூமெண்ட்டு. வெரி குட், வெரி குட். அதனால் இதே மெத்தடை நீங்கள் ஃபார்ம் பண்ணி செய்யுங்க. இதில் வந்து இப்போ மேனுவலாக வந்து இப்போ நம்ம செய்கிறோம். அடுத்து மிஷின்லேயும் உங்களுக்கு நான் செய்கிறேன். மிஷின்லேயும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் செய்வோம். இப்போ வந்து 3 6. இப்போ வந்து இன்க்ளைனு, பெஞ்சு ப்ரெஸ்ஸு, இன்க்ளைனு, டிக்ளைனு 3 மெத்தடு போட்டிருக்கோம். 3 மெத்தடோட இன்னொரு 3 மெத்தடு செஞ்சுருக்கோம். இப்போ வந்து 6, 12, 18 செட்டு செஞ்சுருக்கோம். 18 செட்டு. இதே போதும். இன்னும் ஒரே ஒரு மெத்தட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், போதும். ஓகே. இப்போ நம்ம மிஸ்டர் ஜோதி கணேசன் ப்ரொஃபஸரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலேஜ் உசிலம்பட்டியில் ஒர்க் பண்ணுறாரு, ப்ரொஃபஸரு. அவர் வந்து இப்போ வந்து சீட்டட் மிஷின் ப்ரெஸ் போடுறாரு, சீட்டட் மிஷின் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறாரு. அதாவது செஸ்ட்டுக்கு வந்து சீட்டட் ப்ரெஸ் போடுறது பாருங்கள். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதில் வந்து போடுறாரு பாருங்கள் எப்படி. வெரி குட். நல்லா 10 நம்பர் 15 நம்பர் போடுங்க. 3 செட்டு போடுங்க இதே மாதிரி. ஓகே, ஸ்டாப். அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. மெல்ல வாங்க. க்ளோஸ்அப்பில் எடுங்க, நெஞ்சு எடுங்க. அவ்வளோதான். சூப்பராக செய்ய. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலேஜில் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ லீவில் இருக்கார். அதுதான் செஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த சீட்டட் மிஷின் ப்ரெஸ். சீட்டட் மிஷின் ப்ரெஸ், அதாவது உட்காந்துக்கிட்டே மிஷின் ப்ரெஸ். ஓகே, ரைட்டு. பாருங்கள், சூப்பர். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஜோதி கணேசன் வந்து முதல்ல வந்து சீட்டடு மிஷின் ப்ரெஸ் செஞ்சார். இப்போ வந்து கேபிள் கிராஸ் ஓவர் செய்கிறாரு. கேபிள் கிராஸ் ஓவர் அழகாக செய்கிறாரு பாருங்கள். இது வந்து மிஷினில் செய்கிறது. நாளைக்கு நான் மிஷினில் செய்கிறது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து மேனுவலாக இன்றைக்கி பூரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று எக்ஸசைஸ், ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸசைஸும் செய்யணுமா சார்? நான் முடியாது சார் என்னால் அப்படின்னா, ரைட்டு, உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி கம்பைன் பண்ணி செய்ய. இது வந்து சூப்பர் செட்டு மாதிரி இருக்கும். அதில் ஒன்று இதில் ஒன்று. ஆனால் வந்து ஐசோலேட்டடு. இது வந்து ஐசோலேட்டடு. அவர் போட்டது வந்து இப்போ சீட்டடு. அது வந்து கம்பைன் மூமெண்ட்டு. ஓகே, பாருங்கள் அழகா. வெரி குட். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன் வந்தேன், ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள்னால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி செய்கிறோம். 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி செய்கிறோம்னா, ஒன்று வந்து ஐசோலேட்டட், அதாவது கையை தனிமைப்படுத்தி செய்கிறது. இன்னொன்று வந்து மல்டி ஜாயிண்ட், ஒரு பெஞ்சு ப்ரெஸ்ஸு, ஒரு பெண்டாமு, ஒரு இன்க்ளைனு, ஒரு தம்பல் ப்ரெஸ்ஸு, ஒரு டிக்ளைனு, ஒரு புல்லோவர், ஒரு சீட்டர் ப்ரெஸ்ஸு, ஒரு கேபிள் கிராஸ் ஓவர்.
அப்படி ரெண்டு எக்ஸசைஸையும் கம்பைன் பண்ணி நீங்கள் செய்யணும். 3 செட்டு, இதில் 3 இதில் 3 இதில் 3 இதில் 3 மொத்தம் ஒரு இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு 24-25 எக்ஸசைஸ் செஞ்சுருக்கோம், செட்டு செஞ்சுருக்கோம். நல்லா செய்யுங்க. இன்னும் எங்களுக்கு டயர்டாக இருக்குது சார் அப்படின்னா 20 செட்டுக்குள்ளே நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல செஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம உங்கள் உடம்பு என்ன பண்ணும், ஆஹா வரிசையாக போடுவான்ப்பா, இன்க்ளைன் போடுவான்ப்பா, அடுத்து டிக்ளைன் போடுவான்ப்பா, அடுத்து வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போடுவான்ப்பா, வரிசையாக போட்டு வருவார்ப்பா நம்மளால் அப்படின் போது நீங்கள் இடையில இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை செஞ்சீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட்டு முழுமையமாகவே உங்கள் செஸ்ட்டுக்கே கிடைக்கும். உங்கள் செஸ்ட்டு வந்து அப்போ ஒரு அருமையான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு செஸ்ட்டாக கிடைக்கும். சார் இது செஸ்ட்டுக்கு மட்டும்தான் போடலாமா? இல்லை, லாட்டுக்கு போடலாம், தைஸுக்கு போடலாம், ஆம்ஸுக்கு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாத்துக்கும் எப்படி போடுறதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். போதும், இன்னைக்கு காலையில் இதுவே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தேங்க்யூ. இதை பார்த்து நல்லா பயனடைங்க. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், நல்ல பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. தேங்க்யூ. எல்லாம் ஜிம்முக்கு போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. ஓகே.